உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரம் மீனவர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியிருக்கிறது. இலங்கை கடற்படையால் மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து மீனவர்களின் இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமானது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் வழங்க கேட்கலாம். பூபேஷ் சந்திரன், வணக்கம். மீனவர்கள் முன்வைக்கும் இந்த குற்றச்சாட்டு என்ன? முழு விவரங்கள். நிச்சயமா வணக்கம். தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ரோந்து வரக்கூடிய இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர் நடவடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக கைது செய்யக்கூடிய மீனவர்களையும் அவர்களுடைய வாழ்வாதாரமாக கருதக்கூடிய படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். சிறையில் உள்ள மீனவர்களை நிபந்தனையின்றி மீட்டு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாது இதற்கு நிரந்தரமான தீர்வு எட்டப்பட வேண்டும் என கூறி நேற்று ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற விசைப்படகு மீனவர்கள் கூட்டத்தில் இன்று முதல் காலை வரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கப்படும். அதில் நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் எதிர்வரும் 19ஆம் தேதி என்று ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் மிக கடுமையாக நடத்தப்படும் என ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்தனர். இந்த சூழலில் இன்றைய தினம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையோரத்திலேயே தங்களுடைய விசைப்படகுகளை நிறுத்தியிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக மீன்பிடி மற்றும் அதனை சார்ந்த தொழில்களை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்கள் வேலை இழுப்பதோடு சுமார் 10 கோடி ரூபாய் அளவிற்கு மேல் அந்நிய செலாவணி இழப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும், தொடர்ந்து மீனவர்கள் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபடும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் எனவும் வேதனை தெரிவிக்கும் மீனவர்கள் இந்த விவகாரத்தில் இனியும் மெத்தனம் காட்டாமல் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.